8 இடத்துல பிளாக் இருந்துச்சு, ஒரே மாதத்தில் க்யூர் பண்ண சொன்னீங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது எப்படி சாத்தியம்? ஏன்னா இன்றைக்கி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும், இல்லை ஸ்ட்ரென்த் வைக்கணும், இசிஜி எக்கோ டிஎம்டி பார்க்குறாங்க, இல்லைனா ஆஞ்சியோ பண்ணுறாங்க அப்படின்னு பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையில் நல்லா டெக்னாலஜியாக இருக்குது, வரவேற்கத்தக்கது. நீங்கள் எப்படி 8 இடத்துல பிளாக் இருந்ததை சரி பண்ணீங்க? ஒருவேளை பிளாக்கே வரக்கூடாது அப்படின்றவங்க என்ன செய்யணும்? பிளாக் வந்துருச்சு அப்படின்னா, ஹார்ட்டில் பிளாக் வந்துச்சுன்னா என்ன செய்யணும் சொல்லுங்கள். வருமுன் காப்போம் அப்படின்னு சொன்னால் அந்த கொழுப்பு சார்ந்த உணவு வகைகள், புரத சத்து அதிகமான உணவு வகைகளை குறைச்சிக்கிடணும். வந்தவங்க சுத்தமாக அவாய்ட் பண்ணணும். அதுலேருந்து மீண்டு வர்ற வரைக்கும் கூட நம்ம இந்த மருந்துகளை எடுக்கும்பொழுது ஒரு 10லேருந்து 15 நாள்லேயே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஃபிசிக்கலாக அவங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். ஒரு மாதம் கழித்து டெஸ்ட் எடுத்தாங்கன்னா ஒரு கொலஸ்ட்ரால் லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு 40லேருந்து 50 பாயிண்ட் குறையும். சடன்னாலாம் குறைஞ்சிடாது. 250 இருந்தால் ஒரு 210 200க்கு வரும். திரும்ப ஒரு மாதம் இருக்கும்போது பிலோ 200 வரும். அந்த மாதிரி வேலை செய்யக்கூடாது. சாலிடாக 40லேருந்து 50 பாயிண்ட் குறையும். கண்டிப்பாக குறையும். அந்த பர்டிகுலர் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரிசல்ட் 5வது நாளே சொன்னார். நம்ம இப்போ ஒரு 500 மீட்டர் நடக்க முடியுது. 10 அடி நடந்தாலே மயக்கம் போட்டு ஸ்வெட்டிங் ஆகிட்டு வேர்வை கொட்டி மயக்கம் போட்டு விழுறவர் ஒரு 500 மீட்டரு 1 கிலோமீட்டர் 5 நாள்லயே நடக்க ஆரம்பிச்சார். 28வது நாள் அதே எந்த சர்ஜன் ரெஃபரன்ஸ் கொடுத்தாரோ ஆப்ரேஷனுக்கு, அந்த சர்ஜன் கிட்ட போய் 28வது நாள் எல்லா டெஸ்ட் எடுக்கும்போது அவர் சொன்ன வார்த்தை 85% நார்மல், உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க இனிமேல் ஆப்ரேஷனே தேவையில்லை, தைரியமாக போங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறமாவும் 1 மாதம் 2 மாதம் நம்ம மருந்து எடுத்தார், சேஃப்டிக்காக எடுத்துட்டு இப்போ 7-8 வருஷம் ஆகுது. நல்லா இருக்காரு. நம்ம மருந்துகளும் அதுக்கப்புறம் தேவைப்படலை. அந்த 3 மாதம் அதிகபட்சம் சாப்பிட்ருப்பாரு. சாப்பிட்டுட்டு விட்டுட்டாரு. ஆரோக்கியமாக நல்லா இருக்காரு. எந்த மருந்தும் ஒரே ஒரு மருந்து ஒரு மாத்திரை கூட இப்போ எடுக்கிறது இல்லை. ஆமாம் ஐயா. இப்போ பிபி உள்ளவங்க இதுதான் பாருங்க நண்பர்களே, இதுதான் இந்த ஹார்ட் பிளாக்கான மருந்து. ஐயா சொல்லுங்க, இந்த மருந்துகளை எப்படி எடுக்கணும் சொல்லுங்களேன். இது கஷாயம். இது கஷாயம் எப்படி எடுக்கணும்? காலையில் 300 ml தண்ணீரில் 10 கிராம் பொடியை போட்டு நல்லா சுண்ட காய்ச்சணும். 100 ml காய்ச்சிட்டு அந்த 100 ml வடிகட்டிட்டு அதில் 50 ml காலையில் வெறும் வயிற்றுலையும் மீதி 50 ml மாலையில் வெறும் வயிற்றுலையும், அதாவது 5 மணி போல் உள்ளுக்கு எடுத்துக்கிடணும். இது கஷாயம். இது பார்த்திங்கன்னா காலை இரவு 2 வேளைக்கு உணவுக்கு முன்னாடியோ உணவுக்கு பின்னாடியோ தேனில் குழச்சி சாப்பிடலாம். அளவு 1/2 டீஸ்பூன், அதாவது 2 கிராம் அளவு. காலையில் 2 கிராம், இரவு 2 கிராம். காலையில் 2 கிராம், இரவு 2 கிராம். ஆமாம், இது எடுக்கணும். ஆமாங்க. ஐயா இது பிபி உள்ளவங்க எவ்வளோ எடுக்கணும்? எல்லாருக்கும் ஒரே அளவு தாங்க ஐயா. ஹார்ட் பிளாக் உள்ளவங்க எவ்வளோ எடுக்கணும்? எல்லாருக்கும் ஒரே அளவு தான், 1/2 டீஸ்பூன், அதாவது 2 கிராம். 2 கிராம். ஆமாங்க. இது எடுத்து எதில் சாப்பிடணும்? தேனில் குழச்சி சாப்பிடலாங்க ஐயா. சரிங்க. இல்லை அப்படின்னா வெந்நீரில் குழச்சி கூட குடிச்சிடலாம், சாப்பிடலாம். ஆமாங்க ஐயா. இப்போ மருந்துகளை காமிச்சிட்டிங்க, அளவையும் சொல்லிட்டீங்க. ஐயா இது எடுக்கும்போது ஹார்ட் பிளாக் உள்ளவங்க என்ன மாதிரியான பற்றியும், கொலஸ்ட்ரால் உள்ளவங்க என்ன மாதிரி பற்றியும், பிபி உள்ளவங்க என்ன மாதிரி பற்றியும், ஃபேட்டி லிவர் உள்ளவங்க என்ன மாதிரி பார்த்தீங்களா கடைப்பிடிக்கணும்? ஏன்னா எல்லாமே ஒரு ரிலேட்டிவ் தான் வரும். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எப்படி கடைப்பிடிக்கணும்னு சொல்கிறீங்க? பொதுவாக எல்லாரும் சொல்கிறது கொழுப்பு புரத சத்து சார்ந்த உணவுகளை குறைச்சிக்கணும் அல்லது தவிர்க்கணும்னு சொல்லுவாங்க. ஆமாம். அது கூட நம்ம அந்த குளிர்பானங்கள், கம்பெனி ஐட்டம் இருக்குல்ல, அந்த மாதிரி குளிர்பானங்களை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா சிட்ரிக் ஆசிட் அந்த அமிலத்தன்மை அதிகமானாலும் உங்களுக்கு அந்த ஃபேட்டி லிவர்லாம் வரும். அதனால் ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் கம்பெனி இந்த கூல்ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. தொடவே கூடாது இன்னும் சொல்ல போனால். ஓகே. மற்றபடி பொதுவாக இந்த பிராய்லர் சிக்கனு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணணும். பரோட்டா, ஃபாஸ்ட் ஃபுட்டு, அதான் மைதா ஐட்டம் சார்ந்ததெல்லாம் அவாய்ட் பண்ணணும். பண்ணோம்னா வெகு விரைவில் 1 மாதம் 2 மாதத்துலேயே மீண்டும் வெளியே வந்துடலாம். அவங்க எங்கே வேணாலும் இசிஜி எக்கோ டெஸ்ட்டு என்ன டெஸ்ட்டோ எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். லேப் டெஸ்ட்டும் எடுக்கலாம். ஏன்னே ஒருவேளை உங்களுக்கும் ஹார்ட் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற மருந்து மாத்திரையோடு சேர்த்து இதை எடுத்து பாருங்கள். நிச்சயமாகவே நீங்கள் அதிலேருந்து ரிவர்ஸ் பண்ண முடியும். பிபி இருக்குன்னா கண்டிப்பாக எடுத்து பாருங்கள், ரிவர்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி கொலஸ்ட்ரால் இருக்குது, ஃபேட்டி லிவர் இருக்குன்னா கண்டிப்பாக ரிவர்ஸ் பண்ண முடியும். ஆனால் கொஞ்ச நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் இதை எடுத்து தான் ஆகணும். இதோடு சேர்த்து ஐயா சொல்கிற உணவு முறை, வாழ்வியல் முறை கண்டிப்பாக மாற்றுங்க. நோய் நொடி இல்லாமல் சரியாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நார்மல் லைஃப் வாழலாமே.
மேலும் தகவல் வேணும்னா கீழே போகிற நம்பர் கால் பண்ணுங்க. படிச்ச பட்டதாரி மருத்துவமனைலாம் கொடுக்குற ஆலோசனைகள் மருந்து எடுத்துட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை என்ன சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.